அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். பொதுவாக இறைமையை முதலாளி என்று கருதுவது உண்டு. ஆனால் உண்மையில் ஆதி முதல் அந்தம் வரை மூலமான முதன்மையான முடிவான நிலை வரையிலும் ஒரே உன்னத தொழிலாளி இறைவன் மட்டுமே. ஆக இந்த நாளின் காலை நேரத்திலே இறைமைக்கு மனமார்ந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். கடவுள்தான் இந்த உலகத்தின் முதன்மை தொழிலாளி. அவன்தான் உன்னதமான ஒரு தொழிலாளி. தொழில் பட்டு கொண்டே இருக்கிறான், தொழிலை உருவாக்கி இருக்கிறான். அவனோடு இணைந்து தொழில் படுவதற்கும் தொழில் செய்வதற்குமான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை உயிரினங்களாகிய நமக்கும் அவன் அளித்திருக்கிறான். கடவுளில் இல்லாத ஒன்று, கடவுளுக்குள் இல்லாத ஒன்று ஏதும் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொழில் செய்ய முடிகிறது என்றால் அது நம்முடைய மூலமாகிய, நம்முடைய ஆதாரமாகிய, நம்முடைய தந்தையாகிய, தாயாகிய இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுதான். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் ஐந்தொழில்களை இறைமை இடைவிடாது செய்து கொண்டே இருக்கிறது. இடைவிடாத தொழில். சரியா? நமக்கெல்லாம் 8 மணி நேரம் தொழில். இது பல மணி நேரங்கள் இடைவிடாமல் அல்லது இரவு பகல் பாராமல் உழைத்தது உண்டு. ஆனால் ஒரு காலகட்டத்திலே தொழில் புரட்சி ஏற்பட்டு இத்தனை மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும், அதற்கு பிறகு ஓய்வளிக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள், புரட்சிகளை முன்னெடுத்து இந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது உலகத்தில். நாம் ஒவ்வொருவரும் பிழைப்பதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு, நம்முடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு பல்வேறு தொழில்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் இடைவெளி இருக்கிறது, ஓய்வு இருக்கிறது. இறைவன் என்னும் அந்த உன்னத தொழிலாளி அனைத்துக்குமான முதலாளி தான். ஆனால் முதலாளி என்கிற உணர்வற்ற தொழிலாளி, முதலாளி என்கிற அந்த ஆணவமற்ற தொழிலாளி, முதலாளி என்பதை உரிமை பாராட்டாத, உரிமை கோராத ஒரு தொழிலாளி. முதலாளி என்பதனால் நானே முதன்மை என்று முதன்மையினுடைய உரிமையில் நில்லாத ஒரு தொழிலாளி. அவன் இடைவிடாது தொழில் புரிந்து கொண்டிருக்கிறான். ஓய்வின்றி, உறக்கமின்றி, எந்தவிதமான தடுமாற்றமின்றி, இடைநிறுத்தங்கள் இன்றி இடைவிடாது தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய படைத்தல் தொழில் காலந்தோறும் விளங்கி கொண்டே இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள் அல்லவா, விதைத்தவன் உறங்கிவிடலாம், விதைக்கப்பட்ட விதைகள் உறங்குவதில்லை என்று. விதைத்தவன் உறங்கி விடுகிறான், விதைகள் உறங்குவதில்லை. எதனால் விதைகள் உறங்குவதில்லை? அதனை விளைவிப்பவன் உறங்காது வினை புரிந்து கொண்டிருக்கிறான். நாம் விதைத்து விடுகிறோம், இந்த பூமியில் விதையை அள்ளி தூவி விட்டு நாம் தூங்கி விடுகிறோம். ஆனால் அந்த விதை முளைக்கிறது. ஏனென்றால் அங்கு ஒரு வினை நிகழ்கிறது. அந்த வினையை நிகழ்த்தக்கூடிய ஒருவன் இடைவிடாது செயலாற்றி கொண்டிருக்கின்றான். ஆக இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் ஓய்வெடுத்துக் கொள்கிறோம், நாம் தூங்கி விடுகிறோம், நாம் சாய்ந்து விடுகிறோம், நாம் அனைத்தையும் மறந்து விடுகிறோம். தூக்கம் என்னும் பெயரில் இரவில் நாம் இறந்தே போய்விடுகிறோம். ஆனாலும் இந்த பிரபஞ்சம் அடுத்த நாள் காலை விடியலை நமக்கு ஆக்கி தருகிறது. காரணம், இடைவிடாத ஒரு வினை புரிதல், இடைவிடாத ஒரு இயக்கம், இடைவிடாத ஒரு தொழில் புரிதல், இடைவிடாத ஒரு செயல்பாடு இங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது.
ஆக இறைமையை நாம் இடைவிடாது செயல்படுகிற, இடைவிடாது வினைபுரிகிற, இடைவிடாது வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளியாக முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவனை பாராட்ட வேண்டியது இருக்கிறது, போற்ற வேண்டியது இருக்கிறது. அவன் இடைவிடாது வினை புரிபவன் மட்டுமல்ல, அவன் இன்பத்தோடு இந்த வினையை புரிந்து கொண்டிருக்கிறான். நாமெல்லாம் செய்கிற தொழிலில் இடைவிடாது நாம் தொழில் செய்கிறதில்லை. முதல்ல. இரண்டாவது, இன்பத்தோடே நாம் தொழில் செய்கிறதில்லை. பல்வேறு சூழல்களில் நாம் நம்முடைய தொழில்களை நொந்து கொள்கிறோம், நம்முடைய வேலையை நம்ம நொந்து கொள்கிறோம். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, வெளியே போய் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் ஏதோ ஒரு சூழலில் நாம் நொந்து கொள்கிறோம், சிறந்து கொள்கிறோம், கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், வெறுக்கிறோம். இது இல்லாமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்பது போல நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஒருபோதும் இறை தன்னுடைய செயலில், தன்னுடைய படைப்பில், தன்னுடைய காத்தலில், தன்னுடைய அழித்தலில், தன்னுடைய மறைத்தலில், தன்னுடைய அருளலில், தன்னுடைய எந்த ஒரு தொழிலிலும் இறை சோர்ந்து போனதில்லை, அது துன்புற்றதில்லை, அது வெறுப்புற்றதில்லை. அது இன்பத்தோடே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த இன்பத்தில் தான் விதைகள் முளைக்கின்றது, அந்த இன்பத்தில் தான் உயிர்கள் பிறப்பெடுக்கிறது, அந்த இன்பத்தில் தான் கரு உருவாகிறது, அந்த இன்பத்தில் தான் உருவங்கள் உருவேற்படுகிறது, அந்த இன்பத்தில் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி, இந்த பூமியினுடைய சுழற்சி, இந்த கோள்களின் சுழற்சி, இந்த இயக்கங்கள் எல்லாம் இனிமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இன்பத்தின் வெளிப்பாடு தான் ஒரு மலர் மலர்வது. அந்த எந்த ஒரு மலர் மலர்ந்திருப்பதை நீங்கள் பார்த்தாலும் மனம் மகிழ்ச்சி பெறுகிறது. காரணம், அது இன்பத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தையை பார்த்தவுடனே எப்படிப்பட்ட மனமும் கரைந்து களிப்புறுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. காரணம், அது இன்பத்தில் பிறந்திருக்கிறது, இன்பத்தில் அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. நீங்க பாருங்க, இறைமையின் தொழில் புரிதலில், வினை புரிதலில் எவைகளெல்லாம் இங்கு வெளிப்பாடு அடைகிறதோ அவைகளெல்லாம் காணும்போது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. காரணம், அவைகளெல்லாம் இன்பத்தின் வெளிப்பாடு. ஆனால் இன்றைக்கி யாராவது சில பேர் சோறாக்கி வச்சா அந்த சோறை பார்த்தோன்னே கோபமும் எரிச்சலும் வருது. ஒரு பொருளை ஒரு தொழிலாளி செஞ்சு வச்சா அதை தொட்டவுடனே, அதை பார்த்தவுடனே எரிச்சலும் கோபமும் வருது. ஒரு ஆச்சாரி ஒரு வேலை செய்கிறாருன்னா அதை பார்த்தவுடனே கோபமும் எரிச்சலும் வருது. ஒரு டெய்லர் ஒரு துணியை தைக்கிறாருன்னா அதை பார்த்தவுடனே கோபமும் எரிச்சலும் வருது. காரணம் என்னென்னா, இன்பத்தில் தொழில் புரிகிறது இல்லை, இன்பத்தில் தொழில் புரியலை. இன்பத்தை தொலைத்துவிட்டு மனிதர்கள் துன்பத்தோடே தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் செய்வதை தொய்வாக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் செய்வதை நொந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் செய்யாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை என்று நினைக்கும் நிலைக்கு மனிதர்கள் வந்து விட்டார்கள். தொழிலே செய்யக்கூடாது, தொழில் செய்வது கேவலமானது, தொழில் செய்வது பாரமானது, தொழில் செய்வது என்னடா வாழ்க்கை இது, நமக்கு மட்டும் கடவுள் இப்படி வச்சுட்டானே, நமக்கு ஏன் இப்படி தொழில் செய்கிறவனா நம்மளை படைச்சிட்டான்னு தொழிலை தொலைத்து விட்டு, தொழிலில் பெறக்கூடிய அந்த இன்பத்தை தொலைத்து விட்டு மனிதன் தொய்வோடே செய்து கொண்டிருக்கிறதுனாலே அதிலிருந்து விளைகிற அத்தனையும் நுகர்கிறவர்களுக்கு துன்பத்தை அளிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தொழிலால் எது உருவாக்கப்படுகிறதோ, ஒரு தொழிலால் எது படைக்கப்படுகிறதோ அதனை நுகர்வோர் இன்பத்தை பெறாமல் துன்பத்தை நுகர்வதற்கு காரணம் என்னன்னா, அதனுடைய ஆக்கத்தில் இன்பம் இல்லை. ஆனால் இறைமையின் படைப்புகள் ஒவ்வொன்றுமே, காலையில் அந்த இளம் சூரியனை பார்க்குறோம், அது ஒரு மன மகிழ்வை தருகிறது. விடியல் ஒரு மன மகிழ்வை தருகிறது. பூக்கும் ஒவ்வொரு பூக்களும் மன மகிழ்வை தருகிறது. காலையில் குருவிகள் பறவைகள் பறந்து போகிறதை பார்க்குறோம், அதுவும் ஒரு மன மகிழ்வை தருகிறது. ஏனென்றால் அனைத்தும் இன்பத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஆக இடைவிடாது இறைமை தொழில் புரிகிறது, இன்பத்தில் இறைமை தொழில் புரிந்து கொண்டிருக்கிறது. அதோடு தனக்கென்று எந்த விதமான பலனும் எதிர்பாராமல் இறைமை தொழில் புரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் கடவுள் இவ்வளவு படைத்திருக்கிறது, இத்தனை பரிணாமங்களில் அது ஏன் தன்னை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது, இத்தனை கோடி உயிர்களாக ஏன் இறைமை வெளிப்பட்டிருக்கிறது, இவ்வளவு தாவரங்கள், இவ்வளவு மரங்கள், செடிகள், கொடிகள், இவ்வளவு பூச்சிகள், புழுக்கள், உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள், இத்தனை ரகரகமான விதவிதமான 830 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் என்று இவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் படைப்பு ஏன் என்றால், இன்பத்தில் திளைத்திருக்கிற அவனிலிருந்து அனைத்தும் பிறப்பெடுத்து கொண்டு வெளிப்பட்டு கொண்டு அவனிலிருந்து அவனுடைய பிரதிபிம்பமாக அனைத்தும் இங்கு பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது.
ஆனால் இவைகளில் இருந்து என்ன பலனை அவன் தேடுகிறான், என்ன பலனை அவன் அனுபவிக்கிறான், எதனை அவன் தனக்கு லாபமாக ஆதாயமாக எடுத்துக்கொள்கிறான்? ஏதுமில்லை. அவன் இன்பமாக இருக்கிறான், அவன் இயக்கத்தில் இருக்கிறான். அந்த இன்பத்திலும் அந்த இயக்கத்திலும் இருந்து இந்த வெளிப்பாடுகள் அடைந்து கொண்டே இருக்கிறது, இந்த வெளிப்பாடுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆக இறை இந்த காலையிலே தொழிலாளர் தினத்தை உலகம் முழுவதும் மனிதர்கள் அனுசரிக்கிற இந்த நாளிலே, இந்த மே 1 தேதியிலே இறை மக்களாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை, இயக்கத்தில் இரு, இன்பமான இயக்கத்தில் இரு, இனிய படைப்புகள் தன்னாலேயே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் முதன்மையாக இயக்கத்தில் இருப்பதில்லை, இயக்கத்தை நாம் இழந்து விட்டோம். இயக்க குறைபாடுதான் நம்முடைய அனைத்து உடல் நோய்களுக்கும் மனநோய்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. மனிதர்கள் நாம் ஒரு பேர் இயக்கத்தின் வெளிப்பாடு, பேர் இயக்கத்தின் ஒரு அங்கம், பேர் இயக்கத்தின் ஒரு பெரும் சுழற்சியில் நாம் நம்முடைய இருப்பு இருக்கிறது என்பதையே மறந்து தொலைத்து விட்டோம். ஆக அந்த இயக்க குறைபாடு நம்முடைய உடலை பாதிக்கிறது, நம்முடைய மனதை பாதிக்கிறது, நம்முடைய சூழலை பாதிக்கிறது, நம்முடைய வாழ்வை பாதிக்கிறது, அனைத்தையும் பாதித்திருக்கிறது. ஆக இயக்கம், செயல்படுதல், வினை புரிதல், தொழில்படுதல் என்பது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தொழில்படுதலை 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். நேரடியாக இறைமையால் படைக்கப்பட்டிருக்கிற இயற்கையோடு தொடர்பு பட்டு தொழில்படுதல். இரண்டாவது, மனிதர்களால் படைக்கப்பட்டிருக்கிற செயற்கை கருவிகளோடு தொடர்பு பட்டு தொழில்படுதல். இந்த ரெண்டுமே மனித மனநிலையை ஆளக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு மனித கூட்டம் நேரடியாக இறைமையால் படைக்கப்பட்ட இந்த பூமி, மண், அதாவது உழவு தொழில், தாவரங்கள், மரங்கள், இங்கு உள்ள பொருட்கள், நேரடியாக எதெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளோடு தொடர்பு பட்டு தொழில் புரிகிறவருடைய உள்ளம் இறைமையோடு நெருக்கமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் கடவுளுடைய குணங்களை, தன்மைகளை, பண்புகளை பிரதிபலிக்கின்றதாக, வெளிப்படுத்துகிறதற்காக தன்னுள் கொண்டதாக இருக்கிறது. ஒரு செடி கூட நீங்கள் பழகி பாருங்கள், ஒரு காக்கா குருவி கூட பழகி பாருங்கள், ஒரு விலங்கு பறவை கூட நீங்கள் பழகி பாருங்கள், ஒரு மரம் செடியோடு நீங்கள் தழுவி பாருங்கள், மண்ணை தொட்டு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள். உங்கள் தன்மை, உங்கள் குணம், உங்கள் மனநிலையே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் கூட, ஒரு லேப்டாப் கூட, ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தோட, மற்ற செயற்கை மனிதன் கண்டுபிடித்துள்ள இந்த நவீன தொழில்நுட்ப கருவிகளோடு நீங்கள் புழங்கி தொழில்பட்டு பாருங்கள், உங்கள் மனநிலையும் உங்கள் உணர்வு நிலையும் உங்கள் உணர்ச்சி நிலையுமே மாறுபட்டு இருக்கும். சரியா? மனிதர்களுடைய ஆயுள் குறைபாடு, மனிதர்களுடைய மன எழுச்சி குறைபாடு, மனிதர்களுடைய மன உணர்வின் குறைபாடு, மனிதர்களுடைய மன உணர்ச்சியின் குறைபாடு, மனிதருடைய உடல் நல குறைபாடு, இவைகள் அத்தனைக்கும் காரணம் என்னன்னா, அதிகமாக செயற்கையோடு தொடர்புபட்டு தொழில் புரிதலில் மனிதன் முன்னேறி கொண்டிருப்பதனால, இயற்கைக்கு தூரமாக்கப்பட்டதுனால, அவன் இறைமையின் உறவுக்கும் இறைமையின் தொடர்புக்குமே தூரமாக்கப்பட்டிருக்கிறான். ஆக ஏதாவது ஒரு விதத்தில் நாம் மண்ணோடும் மரத்தோடும் செடியோடும் இயற்கையோடும் இந்த உலகத்தில் இறைமை நமக்காக படைத்திருக்கிற அவனுடைய வெளிப்பாடு, அவனே நேரடியாக அது வெளிப்பட்டிருக்கிறான். அவைகள் வேறு, அவன் வேறு கிடையாது. ஒரு மரம்னா ஒரு மரம் இல்லை, அந்த மரமாக இறைவன், ஒரு காற்றாக அந்த இறை, அந்த தண்ணீராக அந்த இறை, வெப்பமாக அந்த இறை, ஒரு புழுவாக அந்த இறை, ஒரு பறவையாக, ஒரு வண்ணத்து பூச்சியாக அந்த இறை, ஒரு மலராக அந்த இறை என்னும்போது நேரடியாக அவன் பிரதிபலித்து கொண்டிருக்கிறான், அவன் வெளிப்பட்டிருக்கிறான், அவனே அந்த படைப்பாக மாறி இருக்கிறான். அவனுடைய சாயல் தான் அவைகள் அத்தனையும். அப்படி நேரடியாக இறைச்சாயல் என்பது, இயற்கை அம்சங்கள் ஒவ்வொன்றும் இறைவனுடைய திருச்சாயல், இறைவனுடைய சாயல் என்பதை புரிந்து அவைகளோடு நாம் தொடர்பு படும்போது நம்முடைய மனநிலையும், நம்முடைய குணமும், நம்முடைய பண்பும், நம்முடைய உடல் ஆரோக்கியமும், நம்முடைய உள்ளத்தின் உயர்வும் அது மேம்பட்டுத்தான் இருக்கும். மனிதர்கள் படைத்த இந்த செயற்கை கருவிகளோடு நாம் எவ்வளவு நேரம் புழங்குகிறோமோ, மொபைலோடு, லேப்டாப்போடு, கம்ப்யூட்டரோடு, மற்ற மிஷின்களோடு, இயந்திரங்கள் என்று சொல்கிறது இயந்திரங்களோடு, இதனோடு எவ்வளோ நம்ம புழங்குகிறோமோ அதற்கேற்ற பாதிப்பு, அதற்கேற்ற உள்வாங்குதல், அரக்கத்தன்மை, என்ன சொல்கிறது, எந்த விதமான உணர்வு குறைபாடு, உணர்ச்சி குறைபாடு, லாபத்தை மட்டுமே சிந்திக்கும் தன்மை, இவ்வாறு நாம் கேடுகெட்ட தன்மைக்கு தான் போய் கொண்டிருப்போம். ஆக எந்த வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நாம் இயற்கையை தொடக்கூடிய அளவில், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா,
நம்முடைய மனித கைகள், மனித கால்கள் இந்த மண்ணோடும் கடவுளின் படைப்புகளோடும் நேரடியாக தொடர்பு பட்டு வினை புரியக்கூடிய அந்த தொழில்முறை எப்பொழுதும் நமக்கு வேண்டும். சரி, இன்னைக்கு பாருங்க, மண்ணை பிசைந்து பானைகளை செய்கிற குயவர்கள் குறைந்து விட்டார்கள். மரங்களை வெட்டி விறகாக பொருட்களாக படைக்கிற ஆச்சாரிகள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். சரியா? இப்படி நிலத்தில் உழுது விளைச்சல்களை வெளிக்கொண்டு வருகிற உணவுப் பொருட்களை வெளிக்கொண்டுகிற உழவர்கள், விவசாயிகள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டார்கள். இவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு எதெல்லாம் நேரடியாக இறையோடும் இறையின் வெளிப்பாடுகளாகிய இயற்கையோடும் தொடர்புபட்ட தொழில் முறைகளோ அவைகளெல்லாம் அசிங்கம் என்றும் கேவலம் என்றும், அது என்ன சொல்றது, பாமர மக்களுக்கானது என்றும், அது நாகரீகமற்றது என்றும், அது வளர்ச்சிக்கானது அல்ல என்றும் அவைகளெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு வருகிறது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏசியில் உட்காரணும், பேனாவை பிடிக்கணும், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காரணும், சம்பளம் வாங்கணும், அதுதான் வேலை, அதுதான் உயர்வு என்கிற கருத்து எல்லார் மனதிலும் ஏற்றப்பட்டு விட்டு இருக்கிறது. ஆனால் உண்மையில் இறைமை இயற்கையோடு உன்னை தொடர்பு பட்டு வினை புரிய செய்கிறது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் இறைமையை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும், இறை உறவை உனக்கு நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும், இறை தன்மையை உனக்குள் புகுத்தி கொண்டே இருக்கும். கொஞ்சம் கூட நீ அதை விட்டு விலகவே முடியாத அளவுக்கு இறைமை எப்பொழுதும் இடைவிடாது உன்னை சூழ்ந்திருக்கும். ஆகவே இயற்கையோடு தொடர்பு பட்டு வினை புரிகிற தொழிலாற்றுகிறதை நாம் எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் சிறப்பான கருத்தாக நம்முடைய மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, எப்பொழுதும் நாம் செய்கிற அனைத்து செயல்களிலும் இன்பத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நான் இப்போது பேசுகிறேன், இதனை இன்பமாக நான் பேச வேண்டும். நீங்கள் இதை கேட்கிறீர்கள், நீங்கள் இன்பமாக இதனை கேட்க வேண்டும். இன்றைக்கு என்ன விதமான செயல்களெல்லாம் செய்ய நேர்கிறதோ அனைத்திலும் சலிப்பற்று சஞ்சலமற்று இன்பமாக சந்தோஷமாக இந்த செயல் புரிய இறை எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறது, இந்த செயல் எனக்கு நேர்ந்திருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாம் செயல்களை தேர்ந்து கொண்டு செய்வதில்லை, செயல் நம்மை தேர்ந்து கொள்கிறது. செயல்தான், இந்த ஒரு தொழில்தான், ஒரு செயல்தான், ஒரு வினைதான் இதனை யார் செய்ய வேண்டும் என்று அந்த நபரை தேர்ந்து கொள்கிறது. ஆக இது என்னால் செய்ய முடிகிறது, நான் செய்கிறேன் என்றால் அந்த செயல் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு வினையும், எந்த ஒரு தொழிலையும், எந்த ஒரு செயலையும் இன்பமாகவே செய்ய வேண்டும் என்பதை நாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். சரியா? இன்பத்தில் நாம் செயலாற்றும் போது அந்த படைப்பினுடைய தன்மையே வேறுபட்டிருக்கும். அந்த படைப்பை நுகர்கிறவர்கள் அந்த இன்பத்தில் லயிப்பார்கள், அந்த படைப்பை நுகர்கிறவர்கள் சுகப்படுவார்கள், அந்த படைப்பை நுகர்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அந்த படைப்பை நுகர்கிறவர்கள் அதில் உள்ள இனிமையினால் அவர்கள் ஆளப்படுவார்கள். ஒரு பூவை போல, மலரும் ஒரு புதிய பூவை போல, பிறக்கும் ஒரு புதிய குழந்தை போல மனதை மகிழ்வால் நிறைத்து ஆளக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுக்குன்னா இருக்கா பாருங்களாம். கொஞ்சம் நீங்கள் என்னன்னா புது கருவியை, புது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க, ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல், அங்கே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அங்கே இருக்கக்கூடிய அந்த மன நிறைவு, அதே போல் உங்கள் தோட்டத்தில் ஒரு பூ பூத்துட்டா அந்த பூவை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிற உணர்வு இந்த பொருட்கள், இயந்திரங்கள் கொடுக்க முடியுமா பாருங்க? நிச்சயமா முடியாது. ஏனென்றால் இறை முழுமையான இன்பத்தில் இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இயக்கம் முழுவதிலும் இன்பம் நிறைந்திருக்கிறது. ஆக இறை மக்களாக நாமும் இன்பத்தில் படைக்க வேண்டும். பாடுகிறீர்களா? இன்பமாக பாடுங்கள். வேலை செய்கிறீர்களா? இன்பமாக செய்யுங்கள். சமைக்கிறீர்களா? இன்பமாக சமையுங்கள். எந்த ஒரு தொழில் பட்டாலும் சரி, ஒரு வாகனத்தை இயக்குகிறீர்களா? இன்பமாக இயக்குங்கள். ஒரு எந்த விதமாக ஒரு வியாபாரம் செய்கிறீர்களா? இன்பமாக செய்யுங்கள். எந்த ஒரு வேலை செய்ய நேர்ந்தாலும், எதற்கான தொழிலாக இருந்தாலும் சரி, அதனை இன்பத்தோடே நீங்கள் படையுங்கள். இன்பத்தோடே, இன்பத்தை கலந்து, அன்பை கலந்து சமைப்பாங்கன்றாங்களே, அன்பு மட்டுமல்ல, இன்பத்தை கலந்து நீங்கள் செய்து பாருங்கள், உருவாக்கி பாருங்கள், படைத்து பாருங்கள். அந்த ஆக்கம், அதனை யார் நுகர்கிறார்களோ, யார் அனுபவிக்கிறார்களோ, யார் அதில் புழங்குகிறார்களோ அவர்களுக்கும் அந்த இன்பத்தை அள்ளி கொடுக்கும். அவர்கள் இன்பத்தால் ஆளப்படுவார்கள். இன்றைய உலகத்தின் தேவையே உலக மனிதர்கள் அனைவரும் இன்பத்தால் ஆளப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இன்பம் மனித வாழ்வுக்கு மிக அவசியமானதாக இருக்கிறது. இன்பமற்ற மனம் சோர்ந்து போகும், இன்பமற்ற உடல் நோய்வாய்ப்படும். ஆக அந்த இன்பத்தை அள்ளி கொடுக்கிற
தொழில் படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வினைகளுக்கு, நம்முடைய தொழில்களுக்கு, நம்முடைய செயல்பாடுகளுக்கு எப்பொழுதும் லாபத்தை, ஆதாயத்தை, பிரதிபலனை, வரக்கூடிய பலன்கள், விளைவுகள் மீது நாம் பெரும் நோக்கமாக இருக்கக்கூடாது. நோக்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆதாயத்தை கணக்கு போடாமல் யாரும் தொழில் செய்ய மாட்டோம். லாபத்தை எண்ணி பார்க்காம யாரும் வேலை செய்ய மாட்டோம். வருமானத்தை நினைக்காம நம்மால் தொழில் பண்ண முடியாது, எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஆனால் அதனை மட்டுமே முதன்மை நோக்கமாக வைத்து, அதனை மட்டுமே முழுமையான நோக்கமாக வைத்து செயல்பட்டால் நாம் அந்த செயலினுடைய அந்த செயலை வீரியத்தோடும் இன்பத்தோடும் முழுமையோடும் நாம் செய்துவிட முடியாது. இது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கடமை, இந்த செயல் எனக்கு அளிக்கப்பட்ட வரம், இதை நான் விருப்பத்தோட இன்பத்தோட செய்கிறேன் என்று தான் செய்ய வேண்டுமே தவிர, இது வருகிறது அதனால் செய்கிறேன், இவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள் அதனால் செய்கிறேன், இதை விற்றால் எனக்கு இவ்வளவு கிடைக்கும் அதனால் செய்கிறேன் என்று பலன் மீது பற்று கொண்டு செயலாற்றுவதை குறைத்து கொண்டு, அந்த செயல் எனக்கு வழங்கப்பட்ட வரம் என்று ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும், விருப்பத்தோடு செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படும் போது அது பலனை அளிக்கும். சரியா? ஒருவர் ஒரு தொழில் தான் செய்ய வேண்டும் என்றில்லை, இறை பல்தொழில் மன்னனாக செயல்படுகிறது. சரியா? ஐந்தொழிலின் ஆண்டவன் என்று இறைமையை நம்முடைய முன்னோர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், விளக்கி இருக்கிறார்கள். ஐந்தொழிலின் ஆண்டவன் அவன். படைக்கிறான், அவனே காக்கிறான், அவனே அதனை தனக்குள் வைத்துக் கொள்கிறான். அதைத்தான் அழித்தல் என்று சொல்லுகிறோம். அழிக்கிறான். அவைகளுக்கு எவைகளெல்லாம் எப்போதெல்லாம் அருள வேண்டுமோ அவன் அருள்கிறான். சரியா? பசியை அருள்கிறான், அந்த பசிக்கேற்ற உணவுகளை அருள்கிறான், உயிர்கள் அனைத்திற்கும் அவன் உணவளிக்கிறான், விதைகளை எல்லாம் பூமியில் இருந்து அவன் முளைக்க பண்ணுகிறான். தொடர்ச்சியான அருட்செயலை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். மேலும் குறிப்பாக உயிர்களுக்கு எவைகளையெல்லாம் மறைக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் அவன் மறைத்து கொண்டு இருக்கிறான். சிலதெல்லாம் இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால்தான் நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மறைப்பு தொழில் என்று ஒன்று இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் தடமாறி எப்படியோ முட்டி மோதி குழப்பத்தில் ஆழ்ந்திருப்போம். ஆனால் இறைவனுடைய மறைத்தல் தொழில் நம்மை நேர்த்தியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆக அவனுடைய ஒவ்வொரு தொழிலும் முக்கியம். ஒவ்வொரு தொழிலிலும் அவன் சரியாக இடைவிடாது இன்பத்தோடே அவன் செயல் புரிந்து கொண்டே இருக்கிறான். சரியா? அப்போ நம்மையும் பாருங்க, இறைமை நேராக பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இதை மட்டுமே செஞ்சுட்டு போன்னு படைக்கவே இல்லை. சரியா? நாம் அதாவது விரிந்து பரவக்கூடிய நிலையில் தான் இறைமை நம்மை செய்திருக்கிறது. அதாவது பல்வேறு கோணங்களில், பல்வேறு நிலைகளில் நம்மால் விரிவடைய முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் புரிய நமக்கு முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை நம்மால் கற்றுக்கொள்ளவும் அல்லது செயல்படுத்தவும் முடியும். அப்படிப்பட்ட திறன் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஆனால் நான் ஒன்றை மட்டும்தான் செய்வேன்னு பிடிவாதம் பிடிக்காம, நமக்கு விருப்பமான முறைகளில், பல்வேறு தொழில் முறைகளில், பல்வேறு இயற்கையின் அம்சங்களோடு தொடர்பு பட்டு செயல்படுகிற வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப குறிப்பாக முக்கியமாக இறுதியாக நான் உணர்த்த விரும்புகிற உண்மை, நாம் அனைவரும் நேரடியாக உலகத்தின் முடிவு வரையுமான அந்த உன்னதமான தொழிலாளியாகிய இறைமைக்கு மட்டுமே நேரடியாக கடமைப்பட்டவர்கள். சரியா? நம்ம இந்த உலகத்தில் யாரோ நமக்கு வேலை கொடுக்குறாங்க, அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறோம், இல்லை அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் ரெண்டாவது. முதன்மையாக நமக்கு எந்த தொழில் கையளிக்கப்பட்டிருந்தாலும், எந்த செயல் நமக்கு வாய்த்தாலும், அந்த செயலும் அந்த தொழிலும் நமக்கு வரமாக அளிக்கப்பட்டது, வாய்ப்பாக வழங்கப்பட்டது முதன்மை தொழிலாளி ஆகிய நம்முடைய தாயும் தந்தையுமான, நம்முடைய மூலமும் ஆதாரமான இறைமையால் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற அறிவும் புரிதலும் நமக்கு வேண்டும். இது எனக்கு கடவுள் கொடுத்த வேலை, கடவுள் கொடுத்த செயல், கடவுள் கொடுத்த தொழில், இது கடவுள் தான் இதை எனக்கு வரமா அளிச்சிருக்கிறான். நான் அவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவனுக்கு நேர்த்தியாக செய்யணும், அவனைப் போல நான் செயல்படணும். அவன் வாழ வைப்பது போல பிறரை வாழ வைப்பதற்காக இந்த தொழில் நான் செய்கிறேன். என்னை வாழ வைப்பதற்கே நான் இதை செய்தாலோ, அவன் என்னை எப்படி விரும்பி வாழ வைத்து கொண்டிருக்கிறானோ அப்படி நான் என்னை விரும்பி வாழ வைப்பதற்காக இந்த தொழில் படுகிறேன் என்கிற புரிதல் நமக்கு வேணும். பாருங்க. சரியா? ஒருபோதும் இந்த உலகத்தில் யாருக்காகவோ நாம் நடித்து அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக, அந்த முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக, அவங்ககிட்ட பாராட்டு அங்கீகாரம் பெறத்துக்காக நாம் வேஷம் போடுறதோ நடிக்கிறதோ, அவங்க பார்க்கும்போது நல்லா திறமையாக வேலை செய்கிறது, அப்படி கவனமாக வேலை செய்கிறது, அவங்க பார்க்காத போது ஓப்பி அடிக்கிறது, இந்த மாதிரி செயல்முறைகள்லாம் அவசியமே கிடையாது. கடவுள் எனக்கு இந்த செயலை வழங்கியிருக்கிறான்.
இந்த 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 போ இந்த இந்த எந்த பணியாக இருந்தாலும் சரி, எந்த பணி வேணுமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இறை எனக்கு இதை வழங்கி இருக்கிறது, இறை எனக்கு இந்த வாய்ப்பளித்திருக்கிறது, இந்த செயலை இறை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது. அவனைப் போல நான் விருப்பத்தோடு செயலாற்றுவேன், இன்பமாக செயலாற்றுவேன், இடைவிடாது நான் செயலாற்றுவேன், என்னை ஈடுபடுத்தி கொண்டு நான் செயலாற்றுவேன். யாருக்காகவும் கிடையாது. அவன் என்னை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை வரமாக அவன் அளித்திருக்கிறான். ஆக எந்த தொழிலும் வரம் என்று கருதப்பட வேண்டும். சரியா? செய்யும் தொழிலே தெய்வம் என்றார்கள். என்ன சொல்ல வராங்க? நீ தெய்வமா இருந்து தொழில் செய், தெய்வம் போல தொழில் செய். எந்த தொழிலுக்கும் நீ தெய்வமாயிரு. உன்னுடைய தொழிலுக்கு நீ தான் தெய்வம். அதை தெய்வம் போல செய். தெய்வம் எப்படி வரமளிக்குமோ, தெய்வம் எப்படி வாழ வைக்குமோ, தெய்வம் எப்படி எல்லாருக்கும் நல்லது நினைக்குமோ, தெய்வம் எப்படி கருணையோடு செயல்படுமோ, தெய்வம் எப்படி பிரதிபலன் பார்க்காம அள்ளி கொடுக்குமோ, அதுபோல உன்னுடைய தொழிலை நீ தெய்வமாக இருந்து செய். ஆசிரியர் பணி செய்யறியா, நீ ஒரு ஆசிரியர், தெய்வ ஆசிரியர். சரியா? நீ ஒரு ஆச்சாரிய தொழில் செய்ய, நீ தெய்வ ஆச்சாரி. நீ ஒரு இசை தொழில் செய்யா, தெய்வ இசையாளன். அப்படி தெய்வீகம் நிறைந்த ஒரு செயல். எந்த ஒரு வேலையான சமைக்கிறியா, நீ ஒரு தெய்வீக சமையல்காரர், நீ ஒரு தெய்வ சமையல்காரன் என்று ஒவ்வொன்றிலும் தெய்வமாக இருந்து தொழில் செய். சரியா? செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை உண்மையிலே நீங்க எப்படி புரிச்சுக்கிறோம்? தெய்வம் தொழில் செய்கிறது. நான் தெய்வமாக இருந்து என் தொழிலை செய்கிறேன். என் தொழிலுக்கு நான் தான் தெய்வமாக இருக்கிறேன். இதை நான் தெய்வ நிலையில் தான் செய்வேன் என்று நீங்கள் தொழில் செய்யும் போது அந்த தொழில் இறைமையோடு உடன்பட்டதாக, இறைமையின் தொழில் போன்றதாக இந்த உலகத்தில் இன்பத்தையும் விருப்பத்தையும் வளர்ச்சியையும் ஆக்கத்தையும் அள்ளி கொடுக்கும். எல்லாரும் வாழலாம், நல்லா வாழலாம். அதனோடு தொடர்புபடுகிற அத்தனை பேரும் வாழ முடியும். ஆக தொழில் செய்வதை ஒருபோதும் இழிவாக கருத வேண்டாம். தொழில் படுவது இறை செயல். அது தெய்வீகமானது, அது பரிபூர்ணமானது, அது முக்தி தரக்கூடியது, அது நம்முடைய ஆன்மாவையே முன்னேற்றம், அதாவது ஈடேற்றம் செய்யக்கூடியது. ஆக எந்த தொழிலும் இங்கு இழிவானது இல்லை, எந்த தொழிலும் இங்கு உயர்வானது இல்லை. அனைத்து தொழிலும் தெய்வீகத்தன்மை வாய்ந்ததே என்பதை உள்வாங்கிக் கொண்டு நாம் தொடர்ந்து ஊக்கமாக உற்சாகமாக தொழில்படுவோம், முன்னேறுவோம். இறைமையை நம்முடைய தொழில்களாலே உணர்ந்து கொள்வோம். இறைமையைப் போல இறை மக்களாக நம்முடைய தொழில்கள் வழியாக படைக்கப்படுகிற படைப்புகள் வழியாக இந்த உலக மக்களுக்கு, பிற மனிதர்களுக்கு, பிற உயிர்களுக்கு இன்பத்தை நுகர்ச்சியாக நாம் வாரி வழங்குவோம். இறை நமக்கு இந்த உணர்வையும் இந்த புரிதலையும் இந்த அருளையும் அருளி நம்மை வழிநடத்தட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.